Good morning, Champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion செல்வராஜ். இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங்ல வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல வந்து டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செல்வராஜ் வந்து ஒரு 5 கேள்வியோட வந்து நம்மளை வந்து சந்திச்சிருக்காரு. என்ன கேள்வி 5 கேள்வி அப்படின்றத பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேள்வி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the following forecasting techniques is not suited for making forecast for planning production schedules in the short range? ஸோ நாட் அப்படின்ட்டாங்க, ஷார்ட் ரேஞ்ச். அப்போ நாட் ஷார்ட் ரேஞ்சுனா லாங் ரேஞ்ச் தான். லாங்குக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குக்கு வந்து மூவிங் ஆவரேஜா. மூவிங் ஆவரேஜ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான் வரும். ஷார்ட் ரேஞ்சில் எந்த கேட்டகரியில் வரும்? இட் இஸ் த டைம் சீரிஸ் மாடல். இது யாரு? டைம் சீரிஸ் மாடல். எக்ஸ்பென்சிவ் ஸ்மூத்னிங் மூவிங் ஆவரேஜ் அது வந்து டைம் சீரிஸ் மாடல். ரெக்ரெஷன் மாடல் வந்து கேஷுவல். அப்போ வந்து இவங்கலாம் ஷார்ட் ரேஞ்ச். அப்போ லாங் ரேஞ்ச் யாருன்னா டெல்ஃபி தான். லாங் ரேஞ்ச் அப்படின்னா ஸோ டெல்ஃபி இஸ் ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து which of the following forecasting methods takes a fraction of forecasting error into account for the next period forecast? அதில் வந்து சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், மூவிங் ஆவரேஜ் மெத்தட், வெயிட் மூவிங் மெத்தட், செக்ஷனல் ஸ்மூத்திங் மெத்தட் இருக்கு. இதில் வந்து சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் வெறும் டேரெக்டாக ஆவரேஜ் பண்ணுறது தான். மூவிங் ஆவரேஜ்னா வரிசையாக 1 2 3 4 அப்படின்னு தான். ஸோ இதான் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். எந்த 3 ஆவரேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்து மூவிங் ஆவரேஜ்லாம். வெயிட் மூவிங்னா பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட்டேஜ் கொடுத்து பண்ணால் அது மூவிங் ஆவரேஜ். வெயிட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுல என்ன ஃபிராக்ஷன் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படினாலே வந்து இட் இஸ் த எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங் மெத்தட். அடுத்த கேள்வி என்ன? ரெக்ரெஷன் மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் இஸ் அப்ளிகபிள் மெயின்லி ஃபார். ஸோ ரெக்ரெஷன் மெத்தட் வந்து எந்த இதில் வரும்ன்றாங்க. ரெக்ரெஷன் வந்து நமக்கு வந்து ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு தெரியும். ரெக்ரெஷன் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ குவான்டிட்டேட்டிவ் மாடல் அர்த்தம். அப்போ கண்டிப்பாக குவாலிட்டி வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெக்ரெஷன் மெத்தடுக்கும் டெல்ஃபி மெத்தடுக்கு என்ன சம்மந்தம் கிடையாது. டெல்ஃபி மெத்தட் வந்து இட் இஸ் அ லாங் ரேஞ்ச். அதனால வந்து அவனுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஷார்ட் ரேஞ்சில் 2 வகைப்படும். ஒன்று கேஷுவல் மாடல், இன்னொன்று டைம் சீரிஸ் மாடல். ரெக்ரெஷன் வந்து கேஷுவல் மாடல் வந்து. டைம் சீரிஸ் மாடல் என்னென்ன வரும்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட், வெயிட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட், எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங் மெத்தட், ஆவரேஜ் மெத்தட். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைம் சீரிஸில் வரும். கேஷுவல் மெத்தடில் ரெக்ரெஷன், லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் ரெக்ரெஷன் வரும். ஸோ ஆன்சர் இஸ் கேஷுவல் மாடல். கமெண்ட் கேட்ட என்ன வரும்? ரெக்ரெஷன். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க? Which one of the following forecasting techniques is most suitable for making long range forecasting? ஸோ லாங் ரேஞ்ச் ஃபார்காஸ்டிங்னா வந்து டைம் சீரிஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான். ரெக்ரெஷன் வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான். டைம் சீரிஸ்ல ஒரு வகை தான் யாரு? எக்ஸ்போனன்ஷியல் டைம் சீரிஸ் ஷார்ட் ரேஞ்ச். அதில் ஒரு வகை தான் எக்ஸ்போனன்ஷியல். மார்க்கெட் சர்வே இஸ் த லாங் ரேஞ்ச். அதனால மார்க்கெட் சர்வே இஸ் த ஆன்சர். லாங் ரேஞ்ச் சொல்லலாம், இல்லாட்டி வேற எப்படி சொல்லலாம்? குவாலிட்டேட்டிவ் அப்படி சொல்லலாம். குவாலிட்டேட்டிவ் சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபார் சேல்ஸ் ஃபார்காஸ்டிங். For sales forecasting, pooling of expert opinions is made use of in. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து டெல்ஃபி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் சேல்ஸ் ஒப்பீனியன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் டெல்ஃபி மெத்தட். எக்ஸ்பென்சிவ் ஸ்மூத்தனிங் வராது, இது மூவிங் ஆவரேஜ் வராது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோரிலேஷன். டெல்ஃபி மெத்தட் தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்பாங்க. ஏன்னா டெல்லியில் இருக்க இ வந்து பெருசாக போட்டுக்கலாம். இ ஃபார் எக்ஸ்பர்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இ ஃபார் எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு 5 கேள்வியை நமக்கு ஒரே ஷாட்டில் கற்றுக் கொடுத்த செல்வராஜுக்கு மிக்க நன்றி சொல்லுவோம்.